ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வின்மா அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக் தான் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 36 இருக்கக்கூடிய மந்த்லி அசஸ்மெண்ட் பார்க்க போகிறோம். ரீட் அண்ட் டிக் தி கரெக்ட் பிக்சர் ஃபார் ஈச் சென்டென்ஸ். இங்கே பாருங்கள், அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற கரெக்டான பிக்சர் என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். பிளான்ட்ஸ் க்ரோ வெல் இன் குட் சாயில். இங்கே பாருங்கள், இதில் எந்த பிளான்ட் நல்லா வளர்ந்துருக்கு, இதுதான் க்ரீனிஷாக அழகாக வளர்ந்துருக்கு. பிளான்ட்ஸ் க்ரோ வெல் இன் குட் சாயில். நல்ல மண்ணில் எந்த பிளான்ட் வளருதுன்னா இதுதான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பிக்சர் சிப்போம். பானுஸ் கிராண்ட் ஃபாதர் கேவ் ஹர் அ கிஃப்ட் ஆன் ஹர் பர்த்டே. இங்கே யார் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருக்காங்க? இங்கே பாருங்கள், கிஃப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிராண்ட் ஃபாதர். அப்போது இதுதான் கிராண்ட் ஃபாதர். இந்த பிக்சர் தான் நம்ம சூஸ் பண்ணணும். அடுத்து தேர்டு பாருங்கள், த பாய் வியர்ஸ் எ ஸ்பேஸ் சூட். யார் ஸ்பேஸ் சூட் போட்டிருக்கா? இந்த 3 பேரில் யார் இருக்காங்க? இவங்க ரெயின் கோட் போட்டிருக்காங்க, இவங்க வந்து ட்ரெஸ் போட்டிருக்காங்க, நார்மல் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இது பாருங்கள், இதுதான் வந்து ஸ்பேஸ் சூட். இரண்டாவது பாருங்கள், சூஸ் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், லாஸ்ட் வீக் இட் டேஷ். லாஸ்ட் வீக்னு வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் எடுத்து போடணும். அப்போ ரெயின்டு தான் வந்து பாஸ்ட் டென்ஸ். ஹெவிலி இன் அவர் சிட்டி. த சன். சன்னுனாலே ரெகுலராக நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டி. ரெகுலராக ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதணும். இப்போ நம்ம ரெகுலராக ப்ரஷ் பண்ணுறது, ரெகுலராக குளிக்கிறது, ரெகுலராக சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து ரெகுலர் ஆக்டிவிட்டியில் வரும். ஸோ எவ்ரிடே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன பண்ணணும், ப்ரெசன்ட் டென்ஸில் தான் நம்ம எழுதணும். சன் வந்து தினமும் காலைல உதிக்கும், சன் வந்து ஈவினிங் வந்து மறைஞ்சிடும். அதெல்லாம் வந்து என்னது, தினசரி நடக்கக்கூடியது. இப்போ டெய்லி நடக்கக்கூடியதை எதில் எழுதணும், ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதணும். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். அடுத்து பாருங்கள், கீதா. இங்கே பாருங்கள், எஸ்டர்டேன்னு கொடுத்துருக்கு. எ நியூ ட்ரெஸ் எஸ்டர்டேனா நேற்று. அப்போ அது முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன எழுதணும், ஒரு பாஸ்ட் வெர்பு தான் எழுதணும். கீதா பாட் எ நியூ ட்ரெஸ் எஸ்டர்டே. புரிஞ்சுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதுங்களா? கீதா பாட் அ நியூ ட்ரெஸ் எஸ்டர்டே. ஏன் நம்ம இங்கே பாட் போடுறோம், ஏன்னா எஸ்டர்டே அது வந்து பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் வெர்பு தான் நம்ம இந்த இடத்துல எழுதணும். இங்கே பாருங்கள், மூன்றாவது தேர்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ரைமிங் வேர்ட் ஃபார் த அண்டர்லைன் வேர்டு. ரைமிங் வேர்டு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே வேக்கு ரைமிங் வேர்டு என்னவா இருக்கும், டே தான். அப்போது த பாய் சா எ ஸ்னேக் ஆன் த வே டு ஹிஸ் ஹோம். இட் வாஸ் அ பர்த்டே ஃபார் ஹிம். இரண்டாவது பாருங்கள், செகண்டு, த ஃபுல் மூன். சூனுக்கு ரைமிங் வேர்டு என்னவா இருக்கும், மூன். என்னவா இருக்கும், மூன். த ஃபுல் மூன் வில் ரைஸ் சூன் ஆஃப்டர் சன்செட். அடுத்து தேர்டு, the cows roam on roads reach their dream in the evening. ரோம்க்கு ட்ரீம். என்ன, ரோம்க்கு ட்ரீம். அடுத்து ஃபோர்த்து, ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் அண்ட் மேக் ஏ சென்டென்ஸ். இது என்ன பண்ணணும், சென்டென்ஸ் என்ன பண்ணணும், ரீஅரேஞ்ச் பண்ணணும். இங்கே பாருங்கள், அமுதன் முதல்ல வரும். அமுதன் விசிட்ஸ் ஏ ஸ்பேஸ் மியூசியம். என்ன விசிட் பண்ணால் அமுதன் விசிட்ஸ் ஏ ஸ்பேஸ் மியூசியம். இரண்டாவது பாருங்கள், அமுதன் அண்ட் நிலவன் wear space suits. wear space suits. அமுதன் and நிலவன் wear space suits. தேர்டு பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, தேர்டு என்ன கொடுத்துருக்காங்க, they eat capsules. அங்கே என்ன சாப்பிட்டாங்க, they eat capsules as food. ஏலியன்ஸ் என்ன கொடுத்தாங்க, capsules தான் ஃபுட்டாக கொடுத்தாங்க. ஃபிஃப்த்து பாருங்க, ரைட் a sentence for each picture. இது வந்து மார்ஸ். on Mars people wear, என்ன வியர் பண்ணுவாங்க, ஸ்பேஸ் சூட். என்ன வியர் பண்ணுவாங்க, ஸ்பேஸ் சூட். on Mars people wear space suits. அடுத்து பாருங்கள், இங்கே ஸ்மோக் வந்துகிட்டு இருக்கு. அப்போது என்ன எழுதுகிறோம், ஸ்மோக் ஃப்ரம் வெஹிக்கிள்ஸ் பொல்யூட்ஸ் த ஏர். ஏர் என்ன பண்ணுது, பொல்யூட்ஸ் பண்ணுது. இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன எழுதுகிறோம், ஸ்மோக் ஃப்ரம் வெஹிக்கிள்ஸ் பொல்யூட்ஸ் த என்விரான்மெண்ட். நம்மளோட என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணுது. அடுத்து பாருங்க, ரீட் அண்ட் டிக் த சென்டென்ஸ் ரிலேட்டட் டு த பிக்சர். இது என்ன, இது ரிலேட்டட் பிக்சரை சூஸ் பண்ணுறோம். இதுக்கு பாருங்கள் என்ன ஆன்சர், ஜூபிட்டர் இஸ் அ பிளான், இட் ஹேஸ் அ ஹியூஜ் அண்ட் ஸ்டார்ம். அதுக்கப்புறம் பாருங்கள், ரவி கோஸ் டு ஸ்பேஸ், ஹீ ட்ராவல்ஸ் இன் ஸ்பேஸ் ஷட்டில். ரவி வந்து ஸ்பேஸ்க்கு போயிட்டுருக்கான், ஸ்பேஸ் ஷட்டிலில் போயிட்டுருக்கான். அடுத்து தேர்டு பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹெல்தி ஃபுட்டு இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ மதன் ஈட்ஸ் ஃப்ரூட் சாலட், ஸோ ஹீ இஸ் ஹெல்தி. அடுத்தது பாருங்கள், கம்ப்ளீட் த சென்டென்சஸ் வித் த கரெக்ட் பேர் ஆஃப் வேர்ட்ஸ். இங்கே பாருங்கள், த ஃபேன்ஸ் இன் த க்ரௌட் ஸ்க்ரீம் ஃபார் தியர் டீம் டு வின். இரண்டாவது பாருங்கள், த லிட்டில் பியர் ஹேஸ் லாங் ப்ரௌன் ஹேர். லீலா. தேர்டு பாருங்கள், லீலா வென்ட் டு த டவுன் டு பை அ நியூ கவுன். அடுத்து
Third, rewrite each sentence with the opposite of the underline word. Underline wordக்கு opposite words போட்டு நம்ம இங்க fill பண்ணணும். Unhealthyக்கு அப்போ opposite word என்னது healthy. Tastelessக்கு opposite என்னது delicious. Strongக்கு opposite word என்னது weak. அத sentence வந்து நம்ம frame பண்ண போறோம். Fruits and vegetables makes us healthy. Make us healthy. என்னது healthy. அடுத்து my father cooks tasteless food. அப்போ my father cooks delicious food for us. For us. The sick dog is very strong. The sick dog is very weak. Very weak. Read and answer. Mala's birthday was celebrated at her home. Her friends and relatives came for the party. They cut a big cake and sang a birthday song. Mala's received many gifts from her friends and relatives. Tick the correct answer. Where was Mala's birthday celebrated? At her home. Who came for Mala's birthday party? Friends and relatives. யார் வந்தாங்க? Friends and relatives. Third question பாருங்க. What did Mala receive from them? Gifts. என்ன receive பண்ணாங்க? Gifts. Make 3 sentences using the words given in the இந்த கிரிட்டுக்குள்ள கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பாக்ஸ்குள்ள இந்த கிரிட்டுக்குள்ள கொடுத்துருக்கிறதுல இருந்து 3 சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணணும். எத்தனை சென்டென்ஸ்? 3 சென்டென்சஸ். We get water from rain. We get water from rain. The aliens spoke human language. The aliens spoke human language. அதுக்கப்புறம் we get healthy from vegetables. We get healthy from vegetables. அடுத்து பாருங்க, rewrite each sentence with a synonym of the underline word. இந்த underline wordக்கான சினானிமோட நம்ம என்ன பண்ணணும்? சினானிம்னா என்னன்னா சேம் மீனிங் வரும். சினானிம்னா என்ன வரும்? சேம் மீனிங் வரும். அதை வந்து நம்ம என்ன ஃபில் பண்ண போறோம். டேஸ்டிக்கு என்னவா இருக்கும்? டெலிசியஸ். டேஸ்டிக்கு இன்னொரு மீனிங்னா டெலிசியஸ். we made a salad and it was delicious. It was delicious. அடுத்து பாருங்க, செகண்ட் she keeps her room neat. நீட்டுக்கு என்ன வரும்? clean வரும். she keeps her room clean. தேர்ட் பாருங்க, நிஷா never hurtsனா harms வரும். நிஷா never harms anyone. never harms anyone. அடுத்து choose and complete the sentence with the correct word. இந்த இடத்துல கரெக்டான வேர்டை வந்து இது பண்ணும். பாருங்க, எவ்ரி நைட்னு வந்திருக்கு. அப்போ என்ன வரும்? ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரும். ஐ ஸ்லீப் ஆன் மை பெட் எவ்ரி நைட். என்னோட பெட்ல நான் தினமும் தூங்க. ஐ ஸ்லீப் ஆன் மை பெட் எவ்ரி நைட். எவ்ரி ஈவினிங், இதுவும் ஒரு தினசரி நடக்கக்கூடியது. எவ்ரி ஈவினிங் வந்துருச்சு. செகண்ட் வந்து எவ்ரி ஈவினிங் பாலு ரைட்ஸ் ஹிஸ் ஹோம்ஒர்க். தேர்ட், வி காட் ஃபிஷ் இன் த லேக் லாஸ்ட் சம்மர். லாஸ்ட் சம்மர் நாங்கள் லேக்கில் ஃபிஷ் பிடிச்ச மாதிரி வந்திருக்கு. அப்போ லாஸ்ட் சம்மர்ன்றது இந்த இடத்துல பாஸ்ட் வெர்பு போடணும். அப்போ காட் தான் வரும். வி காட் ஃபிஷ் இன் த லேக் லாஸ்ட் summer. அடுத்து லுக் அட் த பிக்சர் அண்ட் ரைட் ஆன்சர் ஃபார் ஈச் கொஸ்டின். ஹூ வாட்டர்ஸ் த பிளான்ஸ்? யார் வந்து பிளான்ட்டுக்கு வாட்டர் பண்ணிட்டு இருக்காங்க? பாருங்க, பவி. அப்போ பவி இஸ் வாட்டர்ஸ் த பிளான்ஸ். இரண்டாவது பாருங்க, ரீரைட் த சென்டென்ஸ் கரெக்ட்லி. கவி த்ரோஸ் த வேஸ்ட் இன் த ஸ்ட்ரீட். கவி இஸ் த்ரோஸ் வேஸ்ட் எங்க போட்டிருக்காங்க? இந்த ஸ்ட்ரீட்ல போடல. கவி த்ரோஸ் த ட்ராஷ் எங்க போட்டாங்க? ட்ராஷ் பின்ல போட்டாங்க. தேர்டு பாருங்க, do the children in the picture pollute the earth? No, the children in the picture clean the earth. என்ன பண்றாங்க? எர்த்தை clean பண்றாங்க. clean the earth. அதுக்கப்புறம் இங்க வந்து Sunita is a famous astronaut. In her childhood she had a dream to fly in the space. She worked hard to achieve her dream. Her parents also supported her. She studied well and scored good marks in her exams. She got selected to work in Space Research Institute. There she got a chance to fly in the space. She had been in the space for 9 months. Now she came back to the earth. Read and shade the sentence that is not correct. Not correct இது பண்ண சொல்ல. Sunita did not study well. அவன் நல்லா தான் படிச்சா. அப்போ did not study இதுதான் வந்து not correct. செகண்ட் கொஸ்டின், rewrite the correct sentence. She had been in the home போட்டிருக்காங்க for 9 months. அவன் எங்க இருந்தா? 9 months ஸ்பேஸ்ல இருந்தா. அப்போ இந்த இடத்துல இன்னொரு ஹோம்க்கு பதிலா ஸ்பேஸ் வரும். She had been in the space for 9 months. What did Sunita want to become? Sunita wants to become an astronaut. Write 3 sentences about the picture. இந்த பிக்சருக்கு 3 sentences frame பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்க, இது வந்து ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல். அப்போ பொங்கல் இஸ் த ஃபேமஸ் ஃபெஸ்டிவல் இன் அவர் தமிழ்நாடு. வி செலிப்ரேட் பொங்கல் டு தேங்க்ஸ் சன் காட் அண்ட் புல். பொங்கல் ஜாயின்ஸ் த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இன் வில்லேஜ். அதாவது பொங்கல் வந்து தமிழ்நாட்டில் கொண்டாடக்கூடிய ஒரு ஃபேமஸான
பண்டிகை. அதுக்கப்புறம் பொங்கல் வந்து சூரியனுக்கும் காளை மாடுக்கும் என்ன பண்ணுவோம், நன்றி தெரிவிக்கும் வகையாக அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. பொங்கல் ஜாயின்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து வில்லேஜில் போய் பொங்கல் வந்து கொண்டாடுவாங்க. அடுத்து கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூசிங் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். எவ்ரிடே ரஹீம் குக்ஸ் இட்லி அண்ட் சாம்பார். லாஸ்ட் வீக் த டாக் ஃபெல் இன் டு த வெல். ஏன்னா ஃபால் வந்திருக்கு, பாஸ்ட் வேர்ப் ஒன்று ஃபெல் இன் டு த வெல். எவ்ரிதிங் ரூபன் பிளேஸ் செஸ். எவ்ரி ஈவினிங் ரூபன் பிளேஸ் செஸ். எவ்ரி ஈவினிங் அப்போ தினசரி நடக்கக்கூடியதை அதை நம்ம எதில் எழுதுவோம், ப்ரெசன்ட் டென்ஸில் தான் எழுதுவோம். அடுத்து இந்த போயத்தை ரீட் பண்ணிட்டு இங்கே என்ன கேட்குன்னா, ஹவு டிட் த சைல்டு வேக் அப் ஆஃப்டர் த ட்ரீம்? வித் அ ஸ்க்ரீம். எப்படி? வித் அ ஸ்க்ரீம். வாட் டிட் த சைல்டு சி இன் த ட்ரீம்? டிக்கெட். என்னென்ன பார்த்தாங்க? பாட், பேட், லைட்டு, பேர்டு. பாட், பேர்ட், லைட். ரைட் த ரைமிங் பேஸ் ஆஃப் ஃப்ரம் த போயம். ட்ரீம், ஸ்க்ரீம், பாட், பேட், ஷவர், ஃப்ளவர். ஷவர், ஃப்ளவர். இதெல்லாம் தான் ரைமிங் வேர்டு. ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். டிக் த கரெக்ட் ஆன்சர். சோனா, இதில் ரெண்டுமே கரெக்ட் தான். சோனா இஸ் நாட் அன் ஆஸ்ட்ரோனஸ் ட்ராவல் ஆன் ஸ்பேஸ் ஷிப். ரெண்டும் போத் 1 and 2 ஆர் கரெக்ட். இரண்டாவது டிக் த ரைட் த கரெக்ட் ஆன்சர். சோனா சா மெனி ஸ்டார்ஸ், கிளவுட்ஸ் அண்ட் பிளானட்ஸ் இன் ஸ்பேஸ். இன் ஸ்பேஸ் என்னென்ன பார்த்தாங்க? ஸ்டார்ஸ் பார்த்தாங்க, கிளவுட்ஸ் பார்த்தாங்க அண்ட் பிளானட்ஸ். வாட் வாஸ் ஹர் விஷ்? அவளோட விஷ் என்ன? ஷி வாண்டட் டு மேக் திஸ் ட்ரீம் கம் ட்ரூ. அவள் கண்ட கனவு நனவாகணும்னு சொல்லிட்டு அவள் வேணும். ஷி வாண்டட் டு மேக் திஸ் ட்ரீம் கம் ட்ரூ. ஃப்ரேம் ஏ சென்டென்ஸ் யூசிங் ஈச் வேர்ட். பிளானட். பிளானட் இஸ் அவர் பிளானட். பிளானட் இஸ் அவர் பிளானட். சரி, எர்த் இஸ் அவர் பிளானட். எர்த் இஸ் அவர் பிளானட். என்விரான்மெண்ட். வி ஷுட் கீப் என்விரான்மெண்ட் clean. Surprise. My father surprised me with a gift. My father surprised me with a gift. Write a letter to your friend inviting her to your birthday party. Birthday party invite பண்ற மாதிரி இங்க டேட் போட்டுக்கணும், ஸ்பேஸ் போடணும். Dear Neela, how are you? I am fine. I want you to invite my birthday on 37/2026. Please come and join with our family. Yours lovingly போட்டு இந்த இடத்துல உங்க நேம் எழுதிக்கணும். அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களும் வீடியோ பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.